வெல்கம் டு கீதாஸ் க்ரீன் லைஃப். பாருங்கள் பப்பாளி எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்குன்ட்டு. பப்பாளிக்கு வந்து வேப்பிலையை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். அதுக்கே நிறைய காய் பெருசு பெருசாக பிடிச்சிருக்கு. பெரிய பெரிய காயாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நல்லா கசப்பான தண்ணி இதோட இலையும் நல்லா கசக்கும் பப்பாளியோட இலை. அதனால் இதுக்கும் கசப்பான வேப்பிலை தண்ணியை போட்டிங்கனாலே டெய்லி ஒரு பக்கெட் ஊற்றினாலே போதும். பப்பாளி நல்லா பெருசு பெருசாக காய்க்குது, நல்லா ஜெயண்ட் சைஸு காய்க்குது. ஸோ டெய்லி இதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் போகிறோம். அவ்வளோதான் நான் பண்ணுறேன். அதுக்கே நிறைய காய் பிடிச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழை மரத்துக்கும் இது வந்து நல்லா துவர்ப்பு சுவையுடையது. இதுக்கும் ஒரே ஒரு பக்கெட் வேப்பன் தண்ணியை தான், வேப்பிலை ஊற வச்சு அந்த தண்ணி தான் ஊற்றுறேன். இதுக்கும் நல்லா வாழைத்தார் போட்டிருக்கு, பெருசாகவே இருக்குது, நல்லா இனிப்பாகவும் இருக்குது பழங்கள்லாம். வேப்பிலை தண்ணியை ஊற்றினீங்கனாலே, வேப்பிலை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து ஜஸ்ட் ஒரு பக்கெட் ஊற்றினீங்கன்னா போகணும் டெய்லி. திருப்பி அதே வேப்பிலையில் மறுபடியும் இன்னொரு பக்கெட் தண்ணியை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அதுவும் நல்லா, அதுவே போதுமானது. அந்த வேப்பிலை தீர வரைக்கும் அதே தண்ணி ஊற்றலாம். இலைகளும் பார்த்திங்கன்னா ஜெயண்ட் சைஸ்க்கு வந்துருக்குது, வெள்ளைப்பூச்சியும் வர்றதில்லை, ஹெல்த்தியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி செடிக்கும் வேப்பந்தண்ணியை தான் டெய்லி ஸ்ப்ரே பண்ணுறேன். வெள்ளைப்பூச்சி சுத்தமாக ஒன்று கூட கிடையாது. அதே மாதிரி முருங்கைக்கீரைக்கும் நீங்கள் வந்து கம்பளி பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பிலை தண்ணியே ஊற்றினீங்கன்னா போதும். எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். ஒரு வெள்ளைப்பூச்சி கூட இல்லை. இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. முக்கியமானது கசப்பான தண்ணி ஊற்றணும். அந்த கசப்பான தண்ணி பட்டுதுன்னா செடியெல்லாம் ஹெல்த்தியாக வளருது. இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.